ஹலோ விவர்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய ஜோதிட கணிப்பில் பார்த்தீங்கன்னா தனுசு ராசி நேயர்களுக்கான பலன்களை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். தனுசு ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய இந்த ஜூன் 21ஆம் தேதி அன்று சில முக்கிய கிரக மாற்றங்களினுடைய பயிற்சிகளானது ஏற்படுதுங்க. ஸோ இதனுடைய தாக்கங்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது, அவர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்களை பார்த்தீங்கன்னா சந்திக்க உள்ளார்கள், இவர்களுக்கு வரக்கூடிய இந்த எதிர்காலங்களானது பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும், அதேபோல் பார்த்திங்கன்னா இந்த ஒரு காலகட்டங்களானது இந்த கிரக நிலைகளினுடைய அடிப்படை வைத்து பார்க்கும் பொழுது இவர்களுக்கு ஏதாவது சாதகமான பலன்கள் கிடைக்குமா, இல்லை வேறு ஏதாவது பார்த்திங்கன்னா பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியதாக அமைய போகிறதா அப்படிங்கிறது குறித்து எல்லா விஷயத்தையும் தாங்க நம்ம இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை தனுசு ராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கானையும் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். வரக்கூடிய ஜூன் 21ஆம் தேதி அன்று பார்த்திங்கன்னா ஆணி திருமஞ்ச நாளானது பார்த்திங்கன்னா வந்திருக்கு. ஸோ இந்த நாளில் பார்த்திங்கன்னா சில கிரக பயிற்சிகளும் ஏற்பட்டு இருப்பது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தனுசு ராசிக்காரர்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த காலகட்டங்கள் ஆரம்பிக்கும் போதே பார்த்திங்கன்னா புதன் தன்னுடைய சொந்த வீடான மிதுன வீட்டில் பார்த்திங்கன்னா அமர்ந்திருக்கிறார். அதோட சூரியனும் சேர்ந்து அமர்ந்துள்ளதுனால புதாத்திய யோகங்களை உருவாக்கி உள்ளது. செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்றுள்ள இந்த நிலையில் இந்த காலகட்டங்களானது துவங்கி உள்ளது அப்படின்னு தான் சொல்லணும். குரு சுக்கிரன் சிம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா அமர்ந்திருக்கின்றனர். மகர வீட்டை குரு சுக்கிரன் பார்க்கின்றனர். கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி பகவான் இருக்கின்றார். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த ஜூன் 21ஆம் தேதி அன்று புதன் சிம்மத்தை நோக்கி குரு சுக்கிரன் புதன் இணைய போகிறது. இந்த நேரங்களில் அதாவது ஜூன் 21ஆம் தேதியே பார்த்திங்கன்னா செவ்வாய் 7ஆம் பார்வையை தனுசுக்கு கொடுக்க போகின்றனர். இந்த ஒரு காலகட்டத்தில் தான் பத்திர ராஜயோகங்களானது உருவாகி இருக்கு. ஸோ இந்த கிரக அமைப்புகள் தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன, பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறது குறித்து இப்போ எல்லாமே நம்ம ஒவ்வொன்றாக பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளலாங்க. தனுசு ராசி என்பர்களே, உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பானது உள்ளது. மனைவியல் பாக்கியங்கள், கணவரால் சந்தோஷங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகளும் உள்ளது. இதுவரைக்குமே மாமியார் மாமனாரிடம் நல்ல பெயர்கள் எடுக்காதவர்கள் கூட இப்போது நற்பெயர் எடுக்கக்கூடிய நல்ல காலகட்டமாக இருக்கும். நல்ல மாற்றங்களும் இருக்கும். அதனுடைய அமைப்புகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். கணவர் மனைவியை மதிக்கக்கூடிய தன்மைகளானது ஏற்படும். அதே போல் பார்த்திங்கன்னா வருமானங்கள் பெருகுமா அப்படின்னு தனுசு ராசிக்காரர்கள் கேட்டிங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் இருக்காங்க இல்லையா, அவங்க இப்போது பாக்கியாதிபதி அப்படிங்கிறதுனால உங்களுக்கு எதிர்பாலினர் தவறால் பார்த்திங்கன்னா வருமானங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் 6ஆம் இடத்திற்கு மாறுகின்றார். அது நல்ல மாற்றமாக இருக்கும். பணம் சார்ந்தது பார்த்திங்கன்னா இதுவரை இருந்து வந்த கடன் தொல்லைகள், பிரச்சனைகள் அனைத்துமே பரிபூரணமாக நீங்கும். கடனை அடைக்கக்கூடிய அளவுக்கு வருமானங்களும் உங்களுக்கு ஏற்படும். எதிரிகள் உங்களுடைய பக்கம் வருவதற்கு அச்சப்படுவார்கள். பூமி சார்ந்த தொழில்கள், கட்டுமான தொழில்கள், மருத்துவத்துறை சார்ந்த தொழில்களில் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றங்களானது ஏற்படுங்க. 8ஆம் இடத்தில் குருவும் சுக்கிரனும் இருப்பதனால எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை, நன்மையை கொடுக்கும். மேலுமே ஊர் விட்டு ஊர் செல்லக்கூடிய அமைப்புகளானது ஏற்படுங்க. வெளிநாடு வெளி மாநிலங்கள் செல்லக்கூடிய ஆசைகளானது உங்களுக்கு வரும். அங்கே சென்று வேலை பார்க்கக்கூடிய என்கின்ற எண்ணங்களானது ஏற்படுங்க. மேற்கு நாடுகள், ஐரோப்பியா, அமெரிக்கா அரசு நாடுகளுக்கு செல்ல வேண்டும் என்று பார்த்திங்கன்னா அங்கே உங்களுக்கு சென்று வேலை செய்ய விரும்புவோருக்கு மிகப்பெரிய நல்ல ஒரு முன்னேற்றங்களானது காணப்படுங்க. ராசிநாதன் உச்சமடைந்து 2ஆம் இடத்தை உங்களுக்கு பார்ப்பதனால பண வரவுக்கு பார்த்திங்கன்னா பற்றாக்குறைகள் இருக்காது அப்படின்னு சொல்லலாம். அந்த ஒரு பண பற்றாக்குறைகளானது உங்களுக்கு தீரக்கூடிய நேர காலங்கள் இது. அதேபோல் உங்களுடைய வியாபாரத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு இப்பொழுது நல்ல ஒரு வியாபாரங்கள் ஆகும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு நிர்வாகத்தோடு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இணக்கங்கள் ஏற்படும். சம்பள உயர்வுகள் கண்டிப்பாக கிடைக்குங்க. அதேபோல் உங்களுக்கு எல்லா விஷயங்களிலுமே பார்த்திங்கன்னா மன நிறைவுகள் ஏற்படும்.
கௌரவங்களும் மதிப்பு மரியாதை புகழ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல காலகட்டங்கள் இது அப்படின்னு தாங்க சொல்லணும். எந்த இடங்களில் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மரியாதை குறைந்தது என்று நினைத்தீர்களோ அந்த இடங்களில் எல்லாமே மதிப்பு மரியாதையும் திரும்பி வரக்கூடிய காலகட்டங்களாக இது அமையும். மேலுமே தனுசு ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னேற்றம் மற்றும் வளர்ச்சிகள் தரக்கூடிய காலமாகவே வந்து பார்த்திங்கன்னா அமைகிறது. சூரியன் வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது 7ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதனால கூட்டாண்மை தொழில்கள் வணிக ஒப்பந்தங்கள் மற்றும் உறவுகள் மூலமாக நல்ல ஒரு பலன்களானது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம். புதிய நபர்களினுடைய அறிமுகங்கள் எதிர்கால வளர்ச்சிக்கு உதவியாகவே வந்து இருக்கும். எதிர்பாராத லாபங்கள் வாரிசு சொத்து தொடர்பான நன்மைகள் அல்லது நீண்ட நாட்களாகவே வந்து பார்த்திங்கன்னா நிலுவையில் இருந்த பணவரவுகள் உங்களுக்கு கிடைக்கலாம். தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகளானது உருவாகும். பண விஷயங்களில் முன்னேற்றங்களானது காணப்படுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிகழ்வுகளானது நடைபெறலாம். அதேபோல் திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரன்களானது அமைய வாய்ப்புகள் உள்ளது. காதல் உறவுகளில் இருந்த தடைகள் குறைந்து நல்லிணக்கங்களானது ஏற்படுங்க. நண்பர்கள் மற்றும் உறவினர்களினுடைய ஆதரவானது இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த நேரங்களில் நீங்கள் ஒரு சில விஷயங்களில் கவனமாக இருக்கணும். அது எந்தெந்த விஷயங்கள்ல அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வேலை பளுவானது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகரிக்கக்கூடும். அலுவலகத்தில் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டுங்க. இந்த விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கவனத்தோடு நடந்து கொள்வது நல்லது. பணிகளை கொஞ்சம் நீங்கள் திட்டமிட்டு செயல்படுவது நல்லதுங்க. வீடு குடும்பம் மற்றும் சொத்து தொடர்பான விஷயங்களில் பொறுமையானது உங்களுக்கு தேவை. குடும்ப உறுப்பினர்களினுடைய கருத்துக்களை மதித்து செயல்படுவது ரொம்ப நல்லது. வீடு மாற்றம் அல்லது சொத்து முதலீடுகளில் அவசர முடிவுகளை நீங்கள் தவிர்க்க வேண்டும். மேலுமே சில நேரங்களில் மனக்குழப்பம் அல்லது ஆன்மீக தேடல்களானது வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கலாங்க. முக்கிய முடிவுகளை எடுக்கும் முன் அனுபவம் வாய்ந்தவர்களினுடைய ஆலோசனையை பெறுவது ரொம்ப நல்லது. உடல் நலத்தை பொறுத்தவரை உடல் சோர்வு தூக்கமின்மை அல்லது செரிமானம் தொடர்பான சிறிய பிரச்சனைகளானது உங்களுக்கு ஏற்படலாம். உணவு மற்றும் ஓய்வில் கவனத்தை செலுத்துவது ரொம்ப அவசியம். மேலும் தனுசு ராசி நேயர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அஷ்டமத்தில் சஞ்சரிக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதன் குரு அங்கே உச்சமும் பெற்றிருக்கின்றார். இது அவ்வளவு நல்லது கிடையாது. எல்லாவற்றிலும் தடையும் தாமதங்களும் என்று வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஆரோக்கிய தொல்லைகளானது அதிகரிக்கும். நினைத்தது ஒன்றும் நடப்பது ஒன்றுமாக வந்து இருக்கிறதே என்று கவலைப்படுவீர்கள். வீண் பழிகளுக்கு ஆளாக நேரிடும். வரவு வருவதற்கு முன்பே செலவுகளானது காத்திருக்கும். இந்த காலகட்டங்கள் முழுவதும் மகிழ்ச்சி குறையாமல் வந்து பார்த்திங்கன்னா இருக்க சிந்தித்து செயல்பட வேண்டுங்க. கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த கஷ்டத்தை வந்து பார்த்திங்கன்னா சரி செய்து கொள்ளலாம். அதே போல் உங்களுடைய ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 5, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் இப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா பஞ்சம விரையாதிபதியான அவர் சத்கோ ஸ்தானத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய நேரங்களில் எதிரிகளினுடைய பலங்களானது வந்து பார்த்திங்கன்னா குறையும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இருப்பினும் மனக்கவலைகள் வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்குங்க. உறவினர்கள் வந்து பார்த்திங்கன்னா பகையாக மாறலாம். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளினுடைய கெடுபிடியானது வந்து உங்களுக்கு அதிகரிக்கும். அதேபோல் சேர்த்து வைத்த சேமிப்புகளானது வந்து பார்த்திங்கன்னா கரைய தொடங்கும். பிள்ளைகளுடைய வழிகளில் நிறைய பிரச்சனைகளும் விரயங்களும் ஏற்படுங்க. பூர்வீக சொத்துக்களை வந்து பார்த்திங்கன்னா பிரித்து கொள்வதில் தாமதங்களானது ஏற்படுங்க. அதேபோல் சிம்ம ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா செல்லக்கூடிய உங்களுடைய ராசிக்கு 61 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் வந்து இப்பொழுது பாக்கியஸ்தானத்திற்கு வரும்போது பெற்றோருடைய வழியில் ஆதரவுகளானது கிடைக்கும். கற்ற கல்விக்கேற்ற வேலைகளும் அமையுங்க. அதேபோல் பாடுபட்டதற்கேற்ற ஒரு பலன்கள் கிடைக்கவில்லையே வேறு வேலைக்கு செல்லலாமா என்று வந்து பார்த்திங்கன்னா நினைப்பவர்களுக்கு இப்பொழுது வெளிநாடு அல்லது வெளி மாநிலத்தில் இருந்த வேலைக்கான அழைப்புகள் வரலாம். கூட்டு தொழில் வந்து புரிபவர்களுக்கு தனித்து இயங்கக்கூடிய முயற்சியில் ஆர்வத்தை வந்து காட்டுவீர்கள். எதிர்பாராத இடமாற்றங்கள் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்பொழுது இந்த நேர காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது மீனராசியில் சனி வந்து பார்த்திங்கன்னா வக்ரம் பெறுறதுனால உங்களுடைய ராசிக்கு 2, 3 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி தனஸ்தானம் மற்றும் சகாயஸ்தானத்திற்கு அதிபதியான அவர் வக்ரம் பெறுவது அவ்வளவு நல்லது கிடையாது. எதையுமே நீங்கள் கொஞ்சம் திட்டமிட்டு செய்ய இயலாதுங்க. குடும்ப பிரச்சனைகளானது அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கலில் ஏமாற்றத்தை வந்து பார்த்திங்கன்னா சந்திக்க நேரிடும். உங்களுடைய ராசி மற்றும் 6, 10 ஆகிய இடங்களில் சனியினுடைய பார்வைகளானது பதிவதனால
உங்களுடைய ஆரோக்கிய தொல்லைகள் வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்குங்க. அதேபோல் மருத்துவ செலவுகள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகமாக ஏற்படும். எந்த ஒரு காரியத்தை செய்யும் போதும் மனக்கலக்கங்கள் வந்து உருவாகும். உத்தியோகத்தில் உங்களிடம் கொடுக்கப்பட்ட பொறுப்புகளையும் மற்றவர்களிடம் ஒப்படைக்க நேரிடலாம். குறிப்பாக யாரையுமே நம்பி செயல்பட முடியாத ஒரு நேரங்கள் இது. கூட்டு தொழில் புரியக்கூடியவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கலைகளானது அதிகரிக்கும். பங்குதாரர்கள் விலகுவதாக சொல்லி அச்சுறுத்துவார்கள். அந்த ஒரு மனநிலைகள் மாற வேண்டுமானால் அந்த ஒரு தன்மைகளானது உங்களுக்கு ஏற்படும். இந்த சனியினுடைய வழிபாடு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நன்மையை சேர்க்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.